கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? 15ஆம் வசனத்துல அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு நல்ல வியாபாரம் பண்ண திறமை இருக்கும், 4 பேர் கொடுக்கக்கூடிய இருதயம் இருக்கும், நல்ல வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை நல்ல நாவினாலே அதிகமாய் பேசி திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. திறமைக்கு தக்கனாய் தாளந்து கொடுக்கிற நம்ம ஆண்டவர். அப்போ 5 தாளந்தை வாங்கினவன் அதை 10ஆய் மாற்றின உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷம்ப்பா, உண்மையா இருந்த, நீ உண்மையா இருந்த, கொஞ்சத்துல உண்மையா இருந்த, கரெக்டா நீ மல்டிப்ளை பண்ண, அதனால நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின சந்தோஷங்கள் என்ன பண்ணு, பிரவேசி. தேவன் நமக்கென்று ஒரு சந்தோஷத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம் கண் காணல, நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது. தேவன் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பது நம் கண் முன்பாக தெரியாது, அது ஆண்டவருக்கு தெரியும். யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. ஆனா திறமைக்கு தக்கன கொடுக்கிறார், திறமைக்கு தக்கன. அதனாலதான் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமா, இது ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த ஊழியம், ஆண்டவர் கொடுத்த கடை, ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த கணவன், ஆண்டவர் கொடுத்த மனைவி, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, இப்படி யோசிக்கணும் பிரியமானவர்களே. அதுல உண்மையாய் அவங்களை கர்த்தர் பக்கமாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை சார்ந்திருக்க கொண்டு வர வேண்டும். உங்களால அவங்க வேதம் படிக்கணும், உங்களால அவங்க ஜபிக்கணும், உங்களால கர்த்தரை ஆராதிக்கணும், அதுதான் மல்டிப்ளை. அப்போ நம்ம அறியாத ஒரு சந்தோஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். எஜமானுடைய சந்தோஷம். இன்னைக்கு பாருங்க, 1000 பேர் 2000 பேர் வச்சு வேலை செய்யற முதலாளி ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட முடியாது. அவங்க போற மாதிரி நினைச்சா வெளிநாட்டுக்கு போவாங்க, நினைச்சா சந்தோஷமா இருப்பாங்க, வெளியூர்ந்த கார்ல போவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம வேலை செய்வோம். ஆனா இங்க கர்த்தர் அதை சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அப்படிதான். நம்ம உண்மையா இருந்தா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, அப்படி எழுதுறாரு, சந்தோஷத்துக்களை பிரவேசிப்போம். ஆனா திறமைக்கு தக்கன எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். சோம்பேறியா இருந்தா தேவன் நம்மள ஆசீர்வதிக்க முடியாது. எல்லா விதத்திலையும் நல்ல கை கால் உடம்பு பொருள் எல்லாம் நல்லா கொடுத்தா ஓட வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்கள், அப்படி சொல்றார். 5 தாளந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான், இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். அதனாலதான் அவர் சந்தோஷப்படுறார். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை, அந்நிய பாஷை பேசுறீங்களா, இன்னும் அதிகமா பேசணும். ஜெபம் பண்றீங்களா, இன்னும் அதிக நேரம் ஜெபிக்கணும். வேதம் வாசிக்கிறீங்களா, இன்னும் அதிக நேரம் வேதம் வாசிக்கணும். தாளந்து. நான் ஊழியம் செய்யறதுனால இதை சொல்றேன். நீங்க உங்க வியாபாரத்துல, உங்க வேலையில கர்த்தருடைய நாமத்தினாலே அதை மல்டிப்ளை பண்ணணும். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். நாங்களும் ஆண்டவரே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். இது கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.